புகாரில் செய்தி பதிவா இருக்கு. ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவில் மிகவுமே சிறந்த ஹலாலான உணவு எதுவென்று சொன்னால் தன்னுடைய இரு கரங்களாலும் உழைத்து சாப்பிடக்கூடிய உணவு. சொல்லி போட்டு சொல்றாங்க, தாவூத் அல்லாஹ்வுடைய நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய கையால் உழைத்து சாப்பிடக்கூடிய ஒருவராகத்தான் இருந்தார்கள். முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் பின்வருமாறு சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தமானதை தவிர அங்கீகரிக்க மாட்டான். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு எதை ஏதினானோ அதையே விசுவாசிகளுக்கும் ஏவி இருக்கின்றான். தூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா. தூதர்களே, ஹலாலான அல்லாஹ் விரும்பக்கூடியவைகளை சாப்பிடுங்கள். அது உணவாகவும் இருக்கலாம், அது உணவை சம்பாதிக்கக்கூடிய வழியாகவும் இருக்கலாம். ரெண்டும் ஹலால் இருக்கணும். உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், மது போத்தல வாங்கி குடிக்கலுமா? ஹராம், முடியாது. உழைப்பு ஹலால், கஷ்டப்பட்டு 500 ரூபாய் சம்பாதிக்கிறார், கொண்டு போய் போத்தல வாங்கி குடிக்கலாமா? முடியாது. அப்ப சாப்பிடுற உணவும் ஹலாலா இருக்கணும், உழைக்கிற உழைப்பும் ஹலாலா இருக்கணும். அப்பதான் அல்லாஹ் அங்கீகரிப்பான். எனவே தூதர்களே, நீங்கள் ஹலாலான அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய நல்ல உணவுகளை சாப்பிடுங்கள், மேலும் சிறந்த சாலிஹான அமல்களில் ஈடுபடுங்கள். இதையே தான் அல்லாஹு தஆலா விசுவாசிகளுக்கும் ஏவுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். விசுவாசிகளே, நீங்களும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதில் ஹலாலான தூய்மையானதை சாப்பிடுங்கள் என்று விசுவாசிகளுக்கும் அதே அல்லாஹ் பணித்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குர்ஆன் வசனம் இரண்டையும் எங்களுக்கு சொல்லிக்காட்டி விளக்கம் சொல்கின்றார்கள். இந்த வகையில ஒரு இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஹலாலான உணவு சாப்பிடக்கூடிய உழைப்பாளியாக, வியாபாரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு இந்த ஹதீஸிலிருந்து தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நேரமும் முடிவடையக்கூடிய நேரம், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நபியுடைய முன்மாதிரியை இந்த குறுகிய நேரத்துக்குள் சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் கோடிட்டு காட்டினேன். ஒன்றும் ஓரிரு விடயங்களை கோடிட்டு காட்டிவிட்டு விடைபெறலாம் நினைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஒரு வீரனாக இருந்து காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு வரலாற்று சம்பவம் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய சம்பவம். ஒரு முறை மதீனா மக்கள் இரவையிலே நடுநிசியிலே ஒரு பயங்கரமான ஓசை கட்டி அனைவரும் நெருப்பு சூழ்கள் எடுத்துக்கொண்டு வெளியே வருகின்றார்கள். பயந்து நடுங்கி விட்டார்கள். அந்த ஓசை அவர்கள் அப்படியே அச்சப்படுத்தி விட்டது. எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வருகின்றார்கள். வரும்போது அவருடைய நோக்கம் என்ன? ஓசை ஆபத்தா, இது எங்கிருந்து வந்துச்சு என்பதை கண்டுபிடிக்க வேணும். லா இலாஹ இல்லல்லாஹ். இவங்க எல்லாரும் சூழெடுத்து கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக வேகமாக ஓடக்கூடிய குதிரையில ஓசை வந்த திசையிலே தன்னந்தனியாக போய் பார்த்துவிட்டு அந்த ஓசை என்பதை அறிந்து கொண்டு அது ஆபத்து இல்லை என்பதை தெரிந்து கொண்டு சஹாபாக்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், லன் துராஉ வஜதுனாஹு பஹ்ரா. நீங்கள் அச்சப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், கடலிலே ஏற்பட்ட அலையோசை என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். தன்னந்தனியாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு குதிரை எடுத்துக்கொண்டு அந்த நடுநிசியிலே அவ்வளவு தூரம் வேகமாக சென்று அந்த ஓசை வந்த திசையிலே பார்த்துவிட்டு ஆய்வு செய்துவிட்டு தெளிவான விளக்கத்தோடு அந்த சமூகத்தை நோக்கி வருகின்றார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வீரராக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதை இந்த வரலாற்று சம்பவம் எங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. இதே போல சமூகத்தின் மத்தியிலே
தன்னுடைய உறவினராக இருந்தாலும் கூட, ஏன் தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட நீதி செலுத்துவதிலே ஒரு நொடிப்பொழுது கூட பின்னிக்கவும் இல்லை, ஒரு அனுப்பிரமாணம் கூட அவர்கள் வழி தவறவும் இல்லை. மிகவுமே நீதியான ஒருவராக வாழ்ந்து காட்டிருக்கின்றார்கள் என்பதற்கு பின்வரும் வரலாற்று சம்பவம் எங்களுக்கு அத்தாட்சியாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு செய்தி, அதாவது ஒரு களவு போன விவகாரம் தீர்ப்புக்காக கொண்டு வரப்படுகின்றது. விசாரித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்குகின்றார்கள். அந்த பெண்மணியுடைய கை வெட்டப்பட வேண்டும். அந்த பெண்ணுடைய குடும்பம் கொஞ்சம் கௌரவமான, கொஞ்சம் மரியாதையான, கண்ணியமான குடும்பம். இந்த தீர்ப்பு அவர்களை கொஞ்சம் ஆட்டங்காண வச்சுட்டு, ஆஹா, இவ்வளவு மதிப்பான குடும்பத்தில், இவ்வளவு கௌரவமா வாழ்ந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணுடைய கை வெட்டப்படுவதா, கௌரவம் போயிடுவே என்று பயந்தார்கள். என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து பேசுற அளவுக்கு துணிவு இல்லை. துணிவோட பேசுறதுக்கு ஒரு ஆளை தேடுறாங்க. யார் கிடைச்ச தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பத்துக்குரிய, அவர்களால் ஹிப்பு ரசூலில்லாஹ், ரசூலுடைய நேசத்துக்குரியவர் என்று சொல்லப்பட்ட உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தான் கிடைச்சாங்க. போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க கையை வெட்டுறதுக்காக தீர்ப்பு வழங்கின பெண் எந்த குடும்பத்தை சேர்ந்த குடும்பம் தெரியுமா அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் விளங்கிட்டு கேட்கிறாங்க, அத்தஷ்பஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்தில் ஒன்றிலா நீரிடத்திலே பரிந்து பேச வந்திருக்கின்றீர்? ரசூலுடைய முகம் மாறுது. அவருக்கு கோபம் வந்தால் முகம் சிவந்து விடும். முகம் சிவக்கின்றது. சொல்லுகின்றார்கள், வல்லாஹி லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மத் சரகத் லகதஹ முஹம்மதுன் யதா. அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்து அது நிரூபிக்கப்பட்டாலும் கூட அவருடைய கையையும் துண்டிப்பதற்கு இந்த முஹம்மத் தயங்க மாட்டார் என்று நீதியை நிலைநாட்டி விட்டு சென்ற தலைவராகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்கும் மனித சமுதாயத்துக்கும் அவர்களை விட சிறந்த உதாரணம் பொறுமையிலே வேறு யாரையும் பார்க்க முடியாது. குறைஷி காபிர்கள் கொடுக்க வேண்டிய அத்தனை துன்பங்களையும், அவர்களுக்கு இழைக்க வேண்டிய அத்தனை அநியாயங்களையும் இழைத்தார்கள். அத்தனையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்தார்கள், இரத்தத்தை ஓட்டினார்கள், அசிங்கங்களை கொண்டு வந்து போட்டார்கள். சுஜூதில் இருக்கும் போது கொஞ்சம் நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் சுஜூதில் இருக்கும் போது அழுகிய ஒட்டகத்தின் குடல்களை கொண்டு வந்து கழுத்திலே போட்டு அவருடைய, அதாவது மூச்சு திணறுகின்ற வரையிலும் அதை எடுக்காமல் பக்கத்திலே இருந்து ஒருவர் மீது சாய்ந்து கக்கணம் கொட்டி சிரித்து குமாரம் எடுத்துக் கொண்டு அந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த காபிர்கள். அதையும் பொறுத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படிப்பட்ட பொறுமையானரை இந்த உலகத்திலே வேறு யாரையும் பார்க்க முடியாது. தாய்புக்கு சென்று அடிபட்டு இரத்தமோடு வருகின்றார்கள். ஒரு முந்திரி செடியின் கீழ் உட்கார்ந்திருக்கும் போது மயக்கம் போட்டு மயக்கம் தெளிந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் முறைப்பட்ட முறைப்பாடு, அல்லாஹ்விடத்திலே முன்வைத்த முறைப்பாடு, அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக் தஅஃப குவதி வ கில்லத ஹீலதி வ ஹவானி அலன் நாஸ். அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை உன்னிடத்திலே முறைப்படுகின்றேன், என்னுடைய இயலாமையை உன்னிடத்திலே முறைப்படுகின்றேன். மனிதனிடத்திலே எனக்கு ஒரு மதிப்பில்லாமல் இருக்கின்றது. அல்லாஹு அக்பர், என்னை மதிக்காமல் மக்கள் இருக்கின்றார்களே, அதனால் தானே என்னை இப்படி துன்புறுத்தினார்கள். எனக்கு ஒரு மதிப்பு மக்களிடத்திலே இல்லாமல் இருக்கின்றது, அதே உன்னிடத்திலே முறைப்படுகின்றேன் ரப்பே என்று ரப்பிடத்திலே முறைப்பட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இந்த சம்பவம் தான்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே நடந்த துன்பங்களில் எல்லாம், இழைக்கப்பட்ட அநியாயங்கள் எல்லாம் மிக மோசமான பயங்கரமான அநியாயம் என்று அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தி எங்களுக்கு அறிவிக்கின்றார்கள். இவ்வளவு துன்பங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. அந்த ரப்புல் ஆலமீன் வாக்களித்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக, அதிலும் உயர்ந்த வசீலா என்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக இவ்வளவையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், மக்கா வாழ்க்கை 13 வருடம். அந்த வாழ்க்கையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அனுபவித்த துன்பங்களை சொல்லி முடிக்க முடியாது. கண்ணீரை வடிக்கும் கண்கள், உள்ளங்கள் பூரிக்கும், மயிர்கள் எழுந்து நிற்கும். அவ்வளவு கொடுமைகள், அவ்வளவு துன்பங்கள் இழைக்கப்பட்டன. அத்தனை துன்பங்களையும் மக்கா வெற்றியின் போது மன்னித்து அந்த மக்களுக்கு அபயமளித்த முன்மாதிரி புருஷர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை வரலாறு எங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. இதைவிட என்ன தேவை என்று பார்க்க முடியுமா? உங்களை அடித்த ஒருவரை இவ்வளவு மனப்பூர்வமாக மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதனை, உங்களுடைய சொத்தை அபகரித்தவனை மன்னிக்கக்கூடிய மனப்பூர்வமாக மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? இவ்வளவு துன்பங்களையும், இவ்வளவு அநியாயங்களையும், இவ்வளவு கொடுமைகளையும் ஒரு நொடிப்பொழுதிலே நான் உங்களுக்கு என்ன செய்வது எதிர்பார்க்கின்றீர்கள் என்று அந்த மக்களை பார்த்து கேட்டார்களே, அப்போது அவர்கள் சொன்னார்களே, அஹுன் கரீம், அஹுன் கரீம். அல்லாஹு அக்பர். இதஹபு அன்தும் துலகா, போங்க, தாங்களை மன்னிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ். இப்படி எந்த துறை எடுத்து பார்த்தாலும் கூட அந்த ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஓர் அழகிய முன்மாதிரி. இதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். என்றாலும் எனக்கு தரப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது. இந்த நேரத்துக்குள் உங்களுடைய மனதிலே ஆழமாக பதியக்கூடிய சில முன்மாதிரிகளை வைத்திருக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதீர் வந்தாரு, ஜம்மியாவுடைய தலைவர் வந்தாரு, மாஷாஅல்லாஹ் பேசினாரு. பேச்சா எப்படி சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கெல்லாம் சொல்லி மகிழ்வதற்காக அல்ல, நீங்கெல்லாம் சொல்லி உங்களுக்குள் பெருமை அடித்துக் கொள்வதற்காக அல்ல. மாறாக இஸ்லாம் என்பது ஏன் பேசப்படுகின்றது, வாழ்க்கையிலே அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் பேசப்படுகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த முன்மாதிரிகள் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய எம்மிடத்திலே, குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய எம்மிடத்திலே, அதிலும் குறிப்பாக இந்த குர்ஆன் சுன்னாவின் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாகிய எங்களிடத்திலே இந்த பண்புகள் வர வேண்டும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழக்கூடிய முன்மாதிரி சமூகமாக நாம் மாற வேண்டும். அதற்காகத்தான் இவைகளை உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். இவைகளின் மூலமாக நானும் நீங்களும் பயன்பெற்று அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.